வணக்கம் நண்பர்களே. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து நியூஸை வந்து ரொம்ப ஆக்கிரமிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரியட்ஸ். அதுதான் வந்து மத கலவரங்கள். அதாவது ஊர்வலத்தில் ரிலீஜன் ரிலேட்டடாக ஊர்வலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் ஏற்படுறது. ஸோ இதுதான் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், டெல்லி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடந்துட்டு இருந்தது. லாஸ்ட் இயராக பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இந்த கம்யூனல் ரியட்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. சரிங்களா, மத கலவரங்கள்ன்றது. ஸோ நித்யானந்த ராய் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் த ஹோம் அஃபேர்ஸ் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 2020 வரைக்கும் 3400 கேசஸ் வந்து மத கலவரங்கள் ஏற்பட்டிருக்குன்றார். ஸோ 3400 வந்து சாதாரண ஒரு சின்ன ஒரு நம்பர் கிடையாதுங்க. ஸோ 4 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அப்போ நாடு எந்த நிலைமையில் போயிட்டு இருக்குன்றதை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போல்லாம் மத கலவரங்க அந்த மாதிரி ஊர்வலம் நடக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நார்மலாக வந்துட்டு கடவுள் பக்தியோட போகிற மாதிரி தெரியல. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி, கம்பு, கல், ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க இன்னொரு மதத்தை வந்து டாமினேஷன் பண்ணுற மாதிரி. அது ஒரு ரிலீஜன் நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, ஸோ மற்ற மதத்தை வந்து இன்சல்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிறைய அதிகரிச்சுட்டே போயின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இது முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்து வந்து ஒரு முஸ்லீம் வந்து காப்பாற்றினாங்க, முஸ்லீம் வந்து ஒரு இந்துவை காப்பாற்றினாங்கன்ற ஒரு நியூஸும் வந்து உடனே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ நடந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து வெளியாட்களை வந்து இறக்குறது, கல் எறிகிறது, அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரிலீஜனை பற்றி வந்து தரக்குறைவாக பேசுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என்னடா இப்போ வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறீங்க? கிடையவே கிடையாது. அதை பற்றின நான் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இது பொதுவாக தான் நான் பேசுகிறேன். இந்த மதம் அந்த மதம், ஸோ யாருடைய பர்டிகுலராக யாருக்கும் சப்போர்ட் பண்ணி எதுவுமே கிடையாது. ஸோ பொதுவான ஒரு விஷயத்த நான் பேசுகிறேன் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதுக்கு சொல்யூஷனோ இதுக்கு வந்து ஆன்சரோ எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100னா ஒரு 90 to 100 years பிஃபோர் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷனும் இதுக்கான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு என்னன்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். Communal clashes in several states on Ram Navami, which is on Sunday in West Bengal, Jharkhand and Madhya Pradesh. Incidents of stone pelting, vandalism broke out late last night. Communal violence was seen in as many as 7 states. And now Jahangirpuri in northwest Delhi continues to be tense today. Similar patterns of communal tensions and clashes soaring in Karnataka's Hubli city after violent clashes broke out last night there. Section 144 has been imposed. June 1928. So Bhagat Singh வந்து கீர்த்தி மேகசினுக்கு ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரியட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். சரிங்களா. ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நடக்கிற மத கலவரங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்ன, எதனால் நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக அவர் ஒரு பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருக்காரு. மெயினாக ஒரு 4 பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்காரு. என்ன எதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன சுச்சுவேஷனோ, அப்போ அவர் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா 1928 சரிங்களா, பிரிட்டன் பீரியடில் இருந்திருக்கும். அந்த டைம் வந்து இருந்த சுச்சுவேஷன் தான் இப்போவும் இருக்குது. அவர் சொன்ன அந்த 4 பாயிண்ட் வேலிட் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் டேலி ஆகுது. அதுதான் அங்கே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்போ நாடு வந்து இன்னும் எப்படி இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க. ஸோ அவர் என்ன சொன்னாருன்றதை நம்ம வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கம்யூனல் மைண்ட் செட். அதாவது ஒரு ரிலீஜனோட மைண்ட் செட், அந்த பர்டிகுலர் ஊறி போயிட்டு ஒரு மாதிரி இருக்கிறது தான் கம்யூனல் மைண்ட் செட். ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் கலவரத்திலையோ இல்லை ஊர்வலத்திலையோ வந்துட்டு மற்ற மதத்தை வந்து இழிவாக பேசுறது, ஸோ மற்ற ரிலீஜனை வந்து தப்பாக பேசுறது, ஸோ அவங்கள வந்து தாக்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் பீப்புள்ஸ். சரிங்களா. ஸோ இவங்க வந்து தாக்குறது வந்து ஒரு தெரிஞ்சவங்களாக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து தாக்குறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ரிலீஜன், அவ்வளோதான். ஸோ இந்து, முஸ்லீம், சீக் யாராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி தாக்குறது. ஸோ பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா அந்த இன்னசென்ட் பீப்புள்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. அது நெய்பர்னு பார்க்கறது கிடையாது, யாருன்னு பார்க்கறது கிடையாது, அவங்க வேறு மதம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கம்யூனல் மைண்ட் செட்டில் மக்கள் வந்து இருக்கிறாங்க. இதுதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வந்து நமக்கு சொல்கிறாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ட் மென்டாலிட்டி. அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு ரீசன் என்னன்னு இதுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதாவது மந்தை மனநிலைமைன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா. என்னென்னா ஒருத்தர் வந்து நம்ம ரிலீஜன், நம்ம கூட இருக்கிறவர், நம்ம ரிலீஜனில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி கம்பு எடுத்துன்னு வந்து ஃபைட் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போடவோ இல்லை பிரச்சனை பண்ணவோ போகிறாருன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா அதே மாதிரி நம்மளும் கத்தி எடுத்து அவங்க கூட வந்து சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ அதனாலையும் இந்த மாதிரி வந்து கலவரங்கள் ஏற்படுதுங்க. அதுதான் வந்து சொல்கிறாரு அவர். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ ஒரு அரச மரத்தில் வந்து உடஞ்சிச்சுன்னா உடனே இந்துக்கள் வந்து கோவப்படுறதும்,
இல்லைனா வந்துட்டு இந்த சின்ன பீஸ் ஆஃப் டாஸியா வந்து பிரச்சனை உடஞ்ச ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வந்து கோவப்படுறதும் நாட்டில் ரொம்ப வந்து பரவலாக நடந்துட்டுருக்கு. மிருகங்களை விட மனிதர்களை வந்து மிருகங்கள் அளவு கூட மனிதர்களை வந்து மதிக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். மக்களோட ஃபீலிங்ஸை வந்து யாருமே வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சுது. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னென்னா, ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஹர்ட் பண்ணுறோன்றதை விட நம்ம கூட இருந்தாலும் சரி, நம்ம பக்கத்தில் இருந்தாலும் சரி, அவங்க வேறு ரிலீஜன் போது இவங்களும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இவங்க கூடவே வந்துட்டு அவங்க ஒருத்தர் வந்து கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நம்மளும் வந்து சரி நம்மளும் சேர்ந்து போய் கத்தி எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இதுவும் வந்து ஒரு இந்த மாதிரி கம்யூனல் ரியாக்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணம்ன்றது சொல்கிறார். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ். ஸோ பொலிட்டீஷியன்ஸ் வந்து மக்களை வந்து இந்த மாதிரி ஒரு ரிலீஜன் ரிலேட்டடாக தூண்டுற மாதிரி பேசுறது, தூண்டுற மாதிரி நடக்கிறது. ஸோ அவங்களுடைய பேச்சுக்கள்னால வந்துட்டு மத கலவரங்களும் மத தலைவர்களும் உருவாகுறாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா இது இவங்க விருப்பப்படி பேசுறது அந்த ரிலீஜனில் கீழே இருக்கவங்க இவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ட்டு அவங்களும் வந்து அந்த இதுக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா மனசில் வந்து அப்படியே ஆழமாக பதிஞ்சிடுது. அதனால் யாரையும் வந்துட்டு இதில் வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியல. இதில் இன்னொன்று என்னென்னா சில பொலிட்டிஷியன்ஸ் வந்து இதை விரும்பாத ஆளுங்களும் இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து இதை பற்றி நிறைய எதிர்க்கிறது கிடையாது. எதுக்கு அப்படின்னா மக்கள் வந்து அதில் வந்து நிறைய ஊறி போயிட்டாங்க. இப்போ எதிர்த்தோன்னா நமக்கும் அது பிரச்சனையாயிடும் அப்படின்றனால நிறைய பேர் ஒதுங்கி போயிடுறாங்க. ஸோ இந்த பொலிட்டிஷியன்ஸோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய பேச்சுக்கள்னாலையும் மக்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பகத்சிங் இங்கே 4வது பாயிண்டாக சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியா. ஸோ மீடியா ஜேர்னலிசம்ன்றது ஒரு பெரிய சூப்பரான ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும். இப்போ அது எப்படி இருக்குன்னா சாக்கடையாட்டம் இருக்குது. அவர் சொன்ன பீரியடில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது நியூஸ் பேப்பர்ஸு, சரிங்களா? ஆனால் இப்போ வந்து அதே இது வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா மீடியாவில் நடந்துட்டு இருக்கு. அதாவது டிவி நிகழ்ச்சிகளையோ இல்லை சம் நியூஸ்லேயோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்னன்றதையும் வழியும் சொல்லியிருக்காரு பகத்சிங். ஆக்சுவலாக வந்து நியூஸ் பேப்பர் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிற விஷயங்கள், சரிங்களா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா மக்களை நல்ல விஷயங்களை எஜுகேட் பண்ணணும். அவங்கள வந்து இந்த மாதிரி தப்பான விஷயத்தில் வழி காட்டக்கூடாது. மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒத்துமையான ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்களுடைய நியூஸோ மற்ற விஷயங்களும் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸோ இல்லை மீடியாஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இதுலேருந்து டோட்டலாக வேறு மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அவருடைய பகத்சிங் என்ன சொன்னாரோ அது மாதிரி இல்லாமல் டோட்டலாக ஆப்போசிட்டாக நடக்குது. அதனால தான் இந்த கலவரங்களும் ஈஸியாக ஏற்பட்டுருது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பகத்சிங் வந்து இன்னும் மேலே என்ன சொல்கிறாருன்னா அவர் இந்த நான் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒத்துமையாக இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ மக்கள் இருக்கிறது இல்லை. ஸோ இதுவே ஒரு பிரச்சனை. நம்ம சுதந்திரக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் போராடினாங்க, சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஆனால் அவர் அப்போ எழுதின அந்த விஷயம் வந்து இன்னும் மாறாமையாக இருக்குதுன்றதான் ஒரு கசப்பான உண்மை. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பகத்சிங் 4 ரீசன் டைரெக்டாக சொல்லியிருந்தாலும் இதில் வந்து இன்னொரு ரீசனும் வந்து பேசிக்கான ஒரு விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் பிரச்சனைகள் இருக்குது, எக்கனாமிக் கிரைசிஸ். மெயினாக இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இதான் வந்து மக்களை வந்துட்டு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறது, கஷ்டம், அவங்களுடைய பண கஷ்டம் எல்லாமே சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அதிகமாக ஆக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பார்த்தீங்கனாலும் சரி, இல்லை இப்போ இலங்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கனாலும் சரி, ஸோ மக்களுடைய அந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டவுன் ஆகும்போது பிரச்சனைகள் அதிகமாகுது, சரிங்களா? ஸோ அவங்க வந்து எதிர்த்து போராடுறதுங்களும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பிரச்சனைனால என்ன ஆகுதுன்னா மக்கள் எதிர்த்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் உருவாகி ஒரு சர்வாதிகாரி உருவாகிற அளவுக்கு போகுது. சர்வாதிகாரி சர்வாதிகாரியாக வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, நாட்டே அழிச்சு அப்புறம் அது ஒரு போர் அளவுக்கு போயிடுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லரும் அதே மாதிரி தான் உருவானவர். நீங்கள் அவருடைய ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அவர் என்ன பண்ணான்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு மத ரீதியான ஒரு விஷயங்கள் தான் அப்போ நடந்திருக்கும். இந்த மாதிரி தான் வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த பிரச்சனை, பேஸோட பிரச்சனை, அந்த ரிலீஜன் கம்யூனல் ரியாக்ட்ஸோட பிரச்சனையோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ மக்களுடைய பிரச்சனைகள், அந்த பொருளாதாரத்தில் மக்கள் வந்து கீழே போகிறதுனால அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரி வெளிப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா யார் நினச்சா முடியும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட், மக்களை ஆள்ற அந்த அரசாங்கம் நினச்சா மட்டும்தான் இது முடியும். இல்லைனா வந்துட்டு இது வந்து பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. ஸோ பகத்சிங் சொன்னது பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1928 பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து. ஸோ ஒரு அரசாங்கத்தால் சரி பண்ண முடியல அப்படின்னா ஒன்று ஆட்சியில் இருந்தால் சரி பண்ணணும், இல்லைன்னா ஆட்சியிலேருந்து தூக்கி போடணும். அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க, சரிங்களா? ஸோ அந்த இது வந்து இப்போவும் நமக்கு வந்து டேலி ஆகிறதுனால இன்னொரு கொஸ்டின் நமக்கு வருது. அப்போ வந்து நமக்கு பிரிட்டிஷில் அடிமையாக இருந்தோம், அப்போ வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. ஓகே, இப்போவும் அதே மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து இப்போ என்ன நிலமையில இருக்கோன்றதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு.
சரிங்களா. ஸோ பகத்சிங் வந்து மெயினாக வந்து இதுக்கு சொல்யூஷனும் கொடுத்துருக்காரு. என்ன பண்ணால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கலாம், அரசாங்கம் வந்து ஹெல்ப் பண்ணாதப்போ நம்ம வந்து எப்படி வந்து இதை தவிர்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. பகத்சிங் என்ன சொல்யூஷன் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி விஷயங்களை கூலி தொழிலாளியோ இல்லை ஏழை விவசாயியோ இல்லை ஏழை மக்களை வந்து தூண்டி விடுற மாதிரியான பேச்சுக்களை வந்து தவிர்க்கணும். அந்த மாதிரி பேசுகிறவங்களையும் மக்கள் வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி பேச்சுக்களை வந்து நம்ம மனசில் வந்து ஏற்றுக்கும் போது நமக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு கோவங்கள், உணர்ச்சி வசப்படுறது, நம்ம உணர்வை வந்து தூண்டி விடுற மாதிரி பேச்சுக்களை வந்து நம்ம கேட்கவோ இல்லை அதில் அடிமைப்பட்டவோ இல்லை அதுக்காக நம்ம அகேன்ஸ்டாக இல்லாமல் அதை வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டோம்னா நமக்கும் அந்த மாதிரி தாட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி விஷயங்களை ஒதுங்கி இருக்கணும், அந்த மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட ஒதுங்கி இருக்கணுன்ற இந்த ஆர்டிகளை பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து மெயினாக வந்து கூலி தொழிலாளி, ஏழை விவசாயி, தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த கீழே இருக்கிற மக்களை மட்டுமே பேசியிருப்பார். ஏன் எல்லார பற்றியும் பேசலை? ஸோ அவங்கள மட்டுமே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பேசுறதுக்கான ரீசன் என்ன? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலவரங்களில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் தான். ஒரு பணக்கார ஹிந்துவோ ஒரு பணக்கார முஸ்லீமோ வந்து சண்டை போட்டுக்கிறது கிடையாது. வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியனோ, இந்து பொலிட்டீஷியனோ முஸ்லீம் பொலிட்டீஷியனோ வந்துட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்து சண்டை போட்டுக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரியாட்ஸில் சண்டை போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழை தொழிலாளி, ஏழை மக்கள் மட்டுமே. ஸோ அதனால தான் பகத்சிங் வந்து அவங்களையே வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறார். இப்போ நடக்கிற விஷயங்களே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ யார் பாதிக்கப்படுறதுன்னு பாருங்கள். ஒரு பணக்காரங்களை விடுங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு ஐஃபைல வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. வேலை செய்கிறவன் எவனா வந்து சண்டை போட்டுருக்கானா? இல்லை. ஸோ அதே போல் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஐஃபை இருக்கிற ஏரியாவில் நடக்குதா? கிடையாது. ஸோ எங்கே வந்து ஸ்லம்ஸு, மக்கள் வந்து ஏழை கஷ்டப்படுறவங்க இருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. மெயினாக இதில் இன்னொன்று என்னென்னு கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தூண்டி விடுற மாதிரி பேச்சுக்களையோ இல்லை மீடியாவில் வந்துட்டு மீடியா தூண்டி விடுற மாதிரி விஷயங்களை பண்ணுறவங்களோ அவங்கவுங்க பசங்களை வந்து சேஃபாக ஃபாரினில் வந்து படிக்க வச்சுட்டு அவங்கள வந்து நல்லா க்ரோத் பண்ணி இங்கே பண்ணிக்கிறாங்க. ஆனால் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இங்கே வந்து அவங்க பேசுறதை கேட்டுட்டு சண்டை போடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி பாமர மக்கள், ஏழை மக்கள் தான். பகத்சிங் வந்து இங்கே வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ரஷ்யனுடைய ரெவல்யூஷனை வந்து மேற்கோள் காட்டுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1881 1884 அண்ட் 1903 அதுலேருந்து 1906. ஸோ இந்த இடைப்பட்ட பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சியிலேருந்து யார் பார்த்தீங்கன்னா சார் நிக்கோலஸ் II. சரிங்களா. அப்போ அங்கே வந்து இதே போல தான் மத கலவரம், ஜூவிஷ்க்கும் கிறிஸ்டியனுக்கும் பிரச்சனைகள் வந்தது. அவங்களுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள், மத கலவரங்கள் இந்த மாதிரி நிறைய உருவாயிட்டே இருந்தது ரிலீஜன் ரிலேட்டடாக. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டு சரி சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி, சைலண்ட்டாக இருந்துட்டு கண்டுக்காமல் சண்டை போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த ரெவல்யூஷனே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதையும் பகத்சிங் வந்து இங்கே வந்து தெளிவுபடுத்துறாரு. ரஷ்யாவில் ரிவல்யூஷன் ஆயிடுச்சு. அந்த டைமுக்கு அப்புறம் பிரச்சனை ஆகி ரிவல்யூஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போல்ஷெவிக் வந்து பதவிக்கு வர்றாரு, அதிகாரத்துக்கு வர்றாரு. அவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, என்ன காரணம்னு அனலைஸ் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மை தான் மெயின் ரீசன்ட்டு. அதை வந்து சரி பண்ணுறாரு. மக்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாரு, எஜுகேஷன், நல்ல ஒரு எஜுகேஷனை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை சரி பண்ணுறாரு. சரி பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கே வந்துட்டு புரிய வந்துடுது. ஸோ அதே போல் எல்லாரும் ஈக்குவல், ஜூவிஷ் அண்டு கிறிஸ்டியன்ஸ் என்று பிரச்சனைலாம் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரஷ்யாவில் எந்த ஒரு மத கலவரமும் ஏற்படலன்றதான் நிசப்தமான உண்மை. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து பகத்சிங் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கல்கட்டாவில் ஒரு மத கலவரம் நடந்தது. ஸோ இதே மாதிரி அப்போ ட்ரேட் யூனியன் ஒர்க்கர்ஸ் மட்டும் அதில் கலந்துக்காமல் இந்துவும் முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்தே வேலையை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது கிளாஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல. அவங்க வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க. அங்கே உள்ள இந்துவும் வேலை செஞ்சாங்க, முஸ்லீமும் வேலை செஞ்சாங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொல்கிறதையும் வெளியே சொல்கிறத காதில் வாங்காமல் அவங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலன்றதையும் அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஃபைனலி பகத்சிங் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட யூத்ஸ் வந்து இந்த மாதிரியான கம்யூனல் ரியாட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணணும். எந்த ஒரு ரிலீஜன் ரிலேட்டடாக எந்த ஒரு அடையாளத்தையோ எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டோ மக்களை காயப்படுத்துறதோ கூடாது. ஸோ அப்படி இருந்தால் பிரைட் ஃபியூச்சர் இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்றத அவர் வந்து சொல்கிறார். ஸோ அவர் அதை மட்டும் இல்லாமல் ஒரு 2 தலைவர்களை, அதாவது பொலிட்டீஷியன்ஸையும் வந்து ரொம்ப மறைமுகமாக ரொம்பவே பாராட்டியிருக்காரு. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் அவங்க பேரை வந்து அவர் வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு ஆர்டிக்கலும் வந்துட்டு எழுதினார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அவர் சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு, இன்னொருத்தர் வந்து சுபாஷ் சந்திர போஸ்.
ஸோ அவர் வந்து அப்போ ரெஃபர் பண்ணதும் இவங்க 2 பேராக தான் இருக்குன்றது தான் நம்மளுடைய ஒரு அசம்ஷன்ஸு. ஏன்னா அவர் வந்து அவங்க 2 பேரை தான் மறைமுகமாக பாராட்டியிருக்காங்க. ஆனால் எந்த பொலிட்டிஷியன் பேரையும் அவர் சொல்லலை. ஸோ இன்னொரு ஆர்டிகல் எழுதும் போது அவங்கள ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால அதை வச்சு நான் ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா வந்துட்டு மக்கள் வந்து யார் வந்து கஷ்டப்படுறா இந்த மாதிரி பிரச்சனைனால, இந்த மாதிரி கம்யூனல் ரைட்ஸ்னால, இந்த மாதிரி ஒரு மத கலவரத்தினால கஷ்டப்படுறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கிளாஸ் கான்ஷியஸ், அதாவது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றிக்காம நம்ம ஒதுங்கி இருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு வரவே வராது. ஸோ கூட எந்த ஒரு இந்துக்கும் வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்காது, முஸ்லீமுக்கும் இந்து ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய நண்பர்கள், நம்ம எல்லாருமே வந்துட்டு தமிழர்கள். ஸோ அடுத்தது நம்ம எல்லாருமே இந்தியர்கள்ன்ற ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ இதை தவிர்த்து எல்லாரும் வந்துட்டு இவன் இந்த மதம் அவன் அந்த மதம் அதெல்லாம் வேண்டாங்க, சரிங்களா? ஸோ பகத்சிங் சொன்னதும் அதே விஷயம்தான். அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் இன்னும் மாறாமல் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஸோ அவர் சொன்ன பகத்சிங் சொன்னதை இவ்வளோ நேரம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணேன். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் மற்ற எல்லா ஸ்டேட்லையும் வராமல் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், சியர்ஸ்.